ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம வீட்டிலையே வெஜ் பப் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நாம் ஒரு 200 மாவு தான் எடுத்திருக்கோம். இது ஆல் பர்பஸ் ஃப்ளோர். நீங்கள் வீட்டில் கோதுமை மாவு செஞ்சாலும் சரி, இல்லை மைதா மாவு சேர்த்தாலும் சரி, 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டர் தேவைப்படும். இப்போ நாம் அதில் ஒரு சிறு துண்டை எடுத்து இதில் போட்டு அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த பட்டர் நம்மளுக்கு இவ்வளோ கொஞ்சமே போதும். ஏன்னா நம்ம இப்போ மாவு பிசைய மட்டும்தான் போகிறோம். ஃபைனலாக நம்மளுக்கு எவ்வளோ பட்டர் தேவைப்படுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இது 20 கிராம் பட்டர் தான் நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். இப்போ சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் மாவு அளவு கம்மியாக தான் போட்டுருக்கேன். இதே உங்களுக்கு நிறையா பேர் இருக்கீங்க அப்படின்னா 400 கிராம் போட்டிங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குங்க. அதே மாதிரி பட்டரும் அதிகமாக எடுத்துக்குங்க. இப்போ 200 கிராம் மாவு எடுத்தோம்னா 100 கிராம் அல்லது 120 கிராம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோங்க. அது கரெக்டான அளவாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா இப்போ நான் ஒரு டம்ளரில் அளந்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் ஃபுல்லும் அளக்கணும். 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மாவு போட்டுக்குங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோங்க. அதுவே போதும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாங்க. ஏன்னா கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த பப்ஸுக்கு எண்ணெயே தேவைப்படாதுங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நம்ம ரொம்ப சூப்பராக நம்ம பப்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு நல்லா டைட்டாக போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். மாவு ஒரு 1/2 hour இல்லைன்னா 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிறதுக்கான இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா அந்த பப்ஸுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா வதக்கலாம். ஏன்னா வெங்காயத்தோடைய ஸ்மெல் இருக்கவே கூடாது. நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இன்னுமே நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ அதை சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு போதும். இப்போ நம்ம கரம் மசாலாலாம் போட்டாச்சு. இது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். அது நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லா ட்ரையாக இருந்தால் தான் இது உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி திருப்பி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் மாவை அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பிசைங்க. பிசைஞ்சு விட்டு இந்த மாவையே நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒன்றையும் தனியாக எடுத்து நல்லா உருட்டி விடலாம். இது நல்லா உருட்டினதுக்கப்புறம் 2ஐயும் நல்லா 2 பால் மாதிரி எடுத்துகிட்டு திருப்பியுமே நான் இதை கவர் பண்ண போகிறேன். ஏன்னா இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கணும். அதனால தான் நம்ம மாவை இன்னொரு தடவை நீங்கள் பிசைஞ்சிட்டு திருப்பி இந்த மாதிரி கவர் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க, போதும். இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மாவு கொஞ்சம் ஊறி இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இப்போ தேய்க்க போகிறோம். சப்பாத்தி எப்படி தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம தேய்க்க போகிறோம். கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இதை தேய்க்க போகிறோம். ஏன் நம்ம திருப்பி இது தேய்க்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பப்ஸோடைய டேஸ்ட் வரணும். அதுக்காக தான் நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா லேயர் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் தேய்க்கிறோம். இப்போ இதையே நல்லா தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பட்டரை என்ன செய்யுங்கன்னா நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு பட்டர் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இப்போ நம்மளுக்கு நல்லா பட்டரை எல்லா இடத்துலையும் தடவி விட்டாச்சு. தடவி விட்டு இதை திருப்பியுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரோல் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் பட்டர் எவ்வளோ தூரத்துக்கு தடவுறீங்களோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக மொறுன்னு இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஷேப் இதுக்கு வரலையேன்னு கவலைப்பட வேண்டாம். இது நம்ம ஃபைனலாக தான் நம்ம ஷேப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி 2ஐயுமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், இதையுமே
வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். ஏன்னா மாவு எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ தூரம் ரெஸ்ட்டில் வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் தேய்ச்சாச்சு. ஒன்று மேலே ஒன்று ரெண்டையுமே அப்படியே வந்து ஒன்றா வச்சுட்டேன். ஒன்றா வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 10 நிமிஷம் இல்லை, ஒரு ½ அன் ஹவர் கூட வச்சுக்கோங்க முடிஞ்சால். ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மாவை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைம் வந்து வைக்கிறீங்களோ. நான் திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் வைக்க முடியாதுன்னு டக்குன்னு செஞ்சுருவாங்க. நீங்கள் டக்குன்னு செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு கிடைக்காது, மெதுவாகவும் வந்து இருக்காது. நீங்கள் எண்ணெயில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து மொறுமொறுப்பே இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. எண்ணெயே போடாமல் நம்ம சூப்பராக வந்து பப்ஸ் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அதை தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ரெண்டையுமே வந்து எடுத்தாச்சு. ரெண்டையும் எடுத்து ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துட்டு நம்ம திருப்பியுமே வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ நான் சொன்ன மாதிரி தேய்க்கணும். இதை வந்து எவ்வளோ தூரம் தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து தேய்ச்சிடலாம். இப்போ வந்து இதை தேய்ச்சதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபைனலாக வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன இந்த மாதிரி பீஸாக வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா லேயராக இந்த பாருங்கள், லேயராக இருக்குது பாருங்களேன். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இது வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணின வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தை தான் இது கூட வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து ஒன்றா வைக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக எல்லாத்துலேயும் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க, அது வந்து போதும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம எதில் வந்து குக் பண்ண போகிறோமோ அதுலேயே வந்து செட் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது செட் பண்ணும் போது மட்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லா மடக்கி இந்த மாதிரி வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எதில் நம்ம வைக்கிறோமோ வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து போட்டுடலாம். ஏன்னா மேலே பட்டர் போடும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து இருக்கும். அதுக்காக தான் இப்போ பட்டர் போட்டு லைட்டாக அந்த மாதிரி மேலே தடவி விட்டு இதையுமே வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து ரெஸ்ட்டில் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு ½ அன் ஹவர் வச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா ½ அன் ஹவர் கழித்து தான் வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நாம் ஏர் ஃப்ரையரில் தான் உள்ளே வந்து வச்சுருக்கோம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான நம்மளுக்கு வந்து ஒரு பப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை சாப்பிட்றதுக்கே நல்லா மெதுவாக சாஃப்டாக வந்து இருக்குது. இதே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா கூட கொஞ்சம் வந்து எப்படி இருக்குன்னா கடுமடுன்னு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த மெத்தடில் வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ரை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து கேக்குக்கு வந்து எப்படி மெத்தடில் வந்து வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்களுமே வீட்டில் எண்ணெயே இல்லாத பப்ஸ் வந்து செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். இந்த மழை காலத்தில் அடிக்கடி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. எண்ணெயே இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே பாய்.